தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கும் மகான் தத்துவராயருக்கு குரு துரிய நிலையை அருளிய கடவுள் யாரென்று. ஆனால் இதற்கு முன்னாடி மகான் தத்துவராயர் சொன்னது போல் இந்த உண்மைகளை மகான் தத்துவராயருக்கு பின்பு யாரோ பேசியது போல் நமக்கெல்லாம் தோன்றும். அதை யார் பேசியது என்று நான் சொல்லவா? நான் சொல்ல வேண்டாம். அதை நான் வாசிக்கும் போதே அதை பேசியவர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இப்போது வருகிற நமது கடவுள் இதற்கு முன் சமய மத சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்டு ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர், தேவர், அடியார், யோகி, ஞானி முதலானவர்களில் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளரும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனித்தலைமை பெரும்பதி. அந்த பெரும்பதி யார் என்றால் சைவம், வைணவம் என இந்து வேத ஆகமத்தில் கடவுளாக குறிக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கும், பௌத்தம், சமணம், கிறித்துவம், இஸ்லாம் என உலகில் காணப்படுகின்ற 6 கோடி சமயங்களில் கடவுளாக காட்டப்பட்ட ஆன்மாக்களுக்கும் தன்னுடைய சோபையை மட்டும் காட்டி மகான் தத்துவராயர் போன்ற ஆன்மாக்களுக்கு குரு துரிய நிலையை வழங்கி அருட்பிரகாச வள்ளலார் என்ற ஆன்மாவுக்கு தன்னுடைய முழு அறிவையும் கொடுத்து எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்கி நிற்கின்ற சுத்த சன்மார்க்கத்தின் தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் அந்த பெரும்பதி.